இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமாக நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். தாராளமாக மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உணவு பாதுகாப்புத்துறை வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணினதுக்கப்புறம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதில் இந்த மாதிரி ஹை கலராக எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதில் கலரிங்கை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பாக வரும். இது பாருங்கள், நாம் எவ்வளோ தான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளோ தான் வரும் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, சக்கரைப்பாகு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். சரி சார், சென்னையில் இல்லை, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎஸ் அதிகாரிகள் உங்கள் துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல, நாங்கள் வந்து கேட்கணும். அது கண்டிப்பாக நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதில் வந்து ப்ரிவியூவில் நான் பண்ணின ஆய்வுகளில் எந்த கலரும் வரல. வந்திருந்துன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதில் எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேலே தவறு இருந்ததுன்னா அவங்க மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம். அதில் வந்து வாட்டர்மெலான் விவசாயிகள் தரப்புல வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்து வருது. இது எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அது வந்து தவறான கருத்து. எனக்கு கார்பரேட் பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பற்றி, கூல்ட்ரிங்க்ஸில் பண்ணின தப்பே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கையெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறோம். அது இப்படி இருக்கும்போது கார்பரேட்காரங்க தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணனால தான் அவங்க எடுத்து இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம். யாரையுமே நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து நீங்கள் இவங்க வந்து பண்ணுறாங்க, மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்ணுறாங்க அப்படின்ற யாரையுமே நான் இதுவரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனால் நிறைய பழங்கள் டன் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் எலி கடித்த பழம், எலி குடஞ்ச பழம், அந்த மாதிரி பழங்களை தான் நாங்கள் வந்து தூக்கி போட்டிருக்கோம். இல்லையே நாங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல, என் கூட எங்களோட துறை உயர் அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தார் ஆய்வுக்காக. உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தாரு, அவரும் பார்த்தாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவரும் பார்த்துட்டு எங்கேயுமே இங்கே அடல்ட்ரேஷன் இல்லையே, ஒன்லி இந்த மாதிரி எலி கடிச்ச பழங்கள் பெருக்காவும் கடிச்ச பழங்கள் தான் இருக்குது, அழுகி போன பழங்கள் தானே இருக்குது அப்படின்னு அன்னைக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம். சென்னையில் நான் எக்ஸாமின் பண்ணுறப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தாராளமாக மக்கள் வந்து பயப்படாமல் இந்த பழத்தை வந்து சாப்பிட்லாம். அதுதான் நான் தான் சொன்னேன், எதனால் இப்படி வந்து தவறுதலாக அவங்க வந்து ஒரு வாய்க்கு காதுக்கு காதும் போகும் பொழுது விஷயமே வேற மாதிரி போயிடுச்சு. எல்லா பழங்களுமே கெட்டுப்போன பழங்கள், எல்லா பழத்துலையும் அவங்க ஊசி போடுறாங்க அப்படின்றது தான் கடைசியாக போய் சேர்ந்துருக்கு. அதனால் நடந்த ஒரு இதுதான். அதுக்கு தான் இன்றைக்கி முற்றுப்புள்ளி இதுக்கு வச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எல்லா பழங்களும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பழங்கள் நம்ம விவசாயிகள் தயாரிக்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில் எனக்கு நிறைய இடத்துல வரும், எல்லா ஊர்லேருந்து எனக்கு வரும். நான் அங்கங்கே எடுத்து நான் செக் பண்ணும் பொழுது கூட எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உண்மை. சில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நிறமுட்டி கலக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வச்சு, அந்த இடத்துல ஏதாவது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்களா அந்த துறை சார்ந்து? அதுதான் அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு வராது. அது வந்து எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போகும். அவங்ககிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சில அதான் நான் இப்போவும் சொல்கிறேங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார், நம்ம நண்பரே இப்போ வந்து என்கிட்ட சொன்னார், பழங்கள் சாப்பிட்டு வாய் பூரா புண்ணாக இருக்குது சொன்னார். உங்களுக்கு முன்னாடியே தான் சொன்னார். கம்ப்ளைண்ட் வருது. அப்போ வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு அவரே உங்க நண்பரே சொல்றப்போ வீடியோ பார்த்துட்டு தான் வந்து டாக்டரே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடியுதுன்னு ஒரு 4-5 பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் கேட்டேன். யாரோ ஒரு சிலர் பண்றாங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, அந்த யாரோ ஒரு சிலர் சார் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையரா நம்மள விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்புத்துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில் போட்டு வச்சிருந்ததுனால தான் எலிகள் கடிக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு
டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அது மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அறிவுரை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டுப்போன பழங்களெல்லாம் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழித்த பழங்களெல்லாம் எந்த பழத்துலையுமே கலர் கிடையாது. இதை வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒன்று பார்த்தீங்க கண்முடரா. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தார். நான் பொய் சொல்கிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமாம், இதில் கலரிங் இல்லை, கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நாங்கள் தெளிவாக உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சொல்லிக்கிற விரும்புகிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். எப்போ வந்து நீங்கள் டவுட் பண்ணுறீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட்டு மட்டும் பண்ணி பாருங்கள். நான் இதை மட்டும் சொல்லலை, காஃபியில் சொல்கிறோம், டீயில் சொல்கிறோம், பாலில் சொல்கிறோம், இது கீ நெய்யில் சொல்கிறோம், என்னென்ன இருக்குது எல்லாத்துலேயுமே, மிளகில் சொல்கிறோம், எப்படி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கணும். இதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்திட்டு வர முடியும். எல்லா பழங்களையும் நாங்கள் வந்து தவறு சொல்லலை, எல்லா விவசாயிகள் மேலேயும் நாங்கள் தவறு சொல்லலை. எந்த விதத்துலையும் ஒரு பங்கு கூட, ஒரு துளி கூட நாங்கள் சொல்ல கிடையாது. எப்படி அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு வர முடியும். யாரு மேலேயும் இது வரைக்கும் நாங்கள் கேஸும் போட்டது கிடையாது. ஒரு விவசாயி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்போ சொல்லுங்கள்.